ஃப்ளாட் ஆகி பிரிண்ட் ஆகணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எம்ப்ளாயி எனக்கு ஈச் ஸ்கில்லோட எனக்கு மேப் ஆயிருக்கு, அதாவது ஈச் லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்லோட எனக்கு மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் எனக்கு மெனியோட மேப் ஆகி அதுக்கப்புறம் ஃப்ளாட்டன் ஆகிடும். ஸோ இப்போது நான் அதே ஃப்ளாட் மேப்பில் எப்படி யூஸ் பண்ணுறலான்னு பார்க்குறேன். ஸோ எம்ப்ளாயீஸ் டாட் ஸ்ட்ரீம் டாட் ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் ஈச் எம்ப்ளாயி இ டாட் get skills, ஓகே டாட் திரும்பவும் நம்ம வந்து இ டாட் கெட் ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருக்கு, லிஸ்ட் ஆஃப் ஸ்கில்ஸா இருக்கு. அதை நான் திரும்பவும் ஸ்ட்ரீமா கன்வெர்ட் பண்றேன். டாட் ஸ்ட்ரீம் ஓகே டாட் கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு இ டாட் கெட் ஸ்கில்ஸ் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தான் இருந்திருக்கும். அதை வந்து ஃப்ளாட் மேப் வந்து ஃப்ளாட்டன் பண்ணி நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுனால கலெக்டர்ஸ் டாட் டூ லிஸ்ட்டில் கொடுக்கும்போது எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு டேரெக்டாக கிடச்சிரும். இதான் மெயின் டிஃப்ரென்ஸ் மேப்க்கும் ஃப்ளாட் மேப்க்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுறோம். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ